சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல 28 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற தமிழ் டபுள் தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நவீன் சந்திரா தான் பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பாடியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஹாரர் நிறைந்த ஒரு ரொமான்ஸ் டிராமாவா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷனை பத்தி இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ரூம் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிக்ஸ் மாதிரி இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டாவும் ஆகக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும். அப்படி அதிகமா ஆச்சு அப்படின்னா ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு இவங்களுடைய பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்காதனால இவங்க ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய மெடிக்கல் கண்டிஷனை பத்தி தெரிய வருது. அப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக சார்ஜாவுக்கு போறாங்க. அங்க போன இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம், அந்த கதையில எப்படி அந்த சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது, அந்த டுவர்ஸ் லைட் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படம் தொடங்கின விதம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஆரம்பத்திலே ஹீரோவை யாரும் கத்தியால குத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் மோடோட கதை தொடங்கும். அதற்கு பிறகு இந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த மெடிக்கல் கண்டிஷன், அதாவது ரூம் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ அதை வச்சுதான் செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையை நகரும். சோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. சோ அதை தாண்டி அந்த வரக்கூடிய ஆரர் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். குயிக் வாட்சாவே நீங்க பார்த்துடலாம். எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு மாதிரி இருக்குங்க கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் 1 ஹவர் பாத்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட் அப்படிங்கலாம் எதுவுமே இருக்காது. அந்த மெடிக்கல் கண்டிஷனை பத்தி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசி ½ மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்கா கிரிப்பிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலா ஒரு டீசென்டான ஒரு ஆரோக்கியம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5-3. அடல் கண்ட் எல்லாம் பெருசா இல்லை. ஒன்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.